Hi friends, welcome to Trend Software. இந்த வீடியோவில் SketchUpல ஒரு CAD ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எதுக்கு நம்ம CAD ஃபைல் இம்போர்ட் பண்ணுறோம்னா, நம்ம SketchUpல மாடலிங் பண்ணும்போது நமக்கு வர்ற இன்புட்டு ஏதாவது ஒரு CAD ஃபைலாவோ இல்லை மாக்கப்பாவோ தான் வரும். ஸோ அதை நம்ம இதில் அந்த பிளானை இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம இதில் மாடலிங் பண்ண போகிறோம். இப்போது நான் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிள். இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி CAD ஃபைல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி SketchUpல நம்ம யூனிட் செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே எப்படி நம்ம யூனிட் கொடுக்குறோமோ ஸோ அந்த யூனிட் தான் நம்ம இன்புட்டாக CAD ஃபைல்லேருந்து வாங்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் விண்டோ போய்க்கிறேன். விண்டோவில் போய்ட்டு மாடல் இன்ஃபோ, ஸோ இதில் தான் யூனிட் செட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த யூனிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த யூனிட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் டெசிமலை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டெசிமல் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது ஃபைலில் போய்ட்டு என்னோடய ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இம்போர்ட். நான் இப்போ இந்த வில்லா பேசின் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அகெயின் இங்கே நம்மளோட யூனிட்டை நம்ம செட் பண்ணிக்கணும். SketchUpல நம்ம மீட்டர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதனால் இங்கே நான் இன்புட்டாக வாங்கும்போது மீட்டராக வாங்கிக்கிறேன். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இதை நான் ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்துட்டு இதை இங்கே க்ளோஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபைல் இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. தெரியுதா? ஸோ இப்படி தான் ஒரு CAD ஃபைலை SketchUpல இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த பிளானை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி டிசைன் பண்ணுறது, 3Dயாக எப்படி வியூ பண்ணுறதுன்னு வியூ பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.